Assalamualaikum. I am Hakim Said. I am coming from Pindikar. I have completed my BE Computer Science and Engineering in BSNI College of Engineering Technology. I am 2012 pass out. My family consists of 6 members. My father M. Abdul Muttalib. He is a merchant. My mother name is M. Mehraj Begum. He is a homemaker. I have 2 younger sisters and 1 younger brother. And myself. இந்த ஸ்டெம்மோட ப்ராஜெக்ட் இந்த ஸ்டெம்மை பத்தி எனக்கு எப்படி தெரியும்னா, நான் இந்த ஸ்டெம்மோட இந்த திண்டுக்கல் லொகேஷன்ல பக்கத்துல லைப்ரரி இருக்கு. அங்க நான் ரெகுலரா எப்பயுமே லைப்ரரிக்கு நான் வருவேன். அப்போ இந்த மாதிரி பக்கத்துல இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கும் போது அது என்ன அப்படின்னு நான் ஃப்ரெண்டுகிட்ட விசாரிச்சேன். அப்போ அவங்க மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி CCNA, MCATP, வெப்டிஷன் இதெல்லாம் பத்தி இங்க சொல்லித்தராங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இது சம்பந்தம் இந்த வீட்டுல நான் மஷூரா பண்ணேன். இந்த மாதிரி நம்ம இஸ்லாமிய நண்பர்களுக்காண்டி ஸ்டூடெண்ட்களுக்காண்டி அவங்க கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, இதுல நான் சேரலான வீட்டுல அவங்கள மஷூரா கேட்டேன். அவங்களும் நீ சரி நீ போப்பா அப்படின்னு அவங்களும் எங்க வீட்டுல சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் டைரக்டா இங்க நான் ஜாயின் பண்ணேன். இப்ப இங்க நான் சேர்ந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா நான் இங்க ட்ராக் 1ல நான் இங்க சேர்ந்தேன். ட்ராக் 1ல என்ன எங்களுக்கு டீச் பண்ணாங்கன்னா, CCNA, MCATP, அண்டர்ஸ்டாண்டிங் குரான் அண்ட் கம்யூனிகேஷன். இதுல அண்டர்ஸ்டாண்டிங் குரான்ல பாத்தீங்கன்னா நான் பேசிக்கா என்னால குரான் ஓத முடியும். என்னால குரான் ஓத முடியும். ஆனா குரான் இந்த ஆயத்துக்கு அதோடைய அர்த்தம் எனக்கு எதுவுமே தெரியாது. இங்க அந்த அர்த்தங்கள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப நான் தொழுகையில நான் அந்த அல்கம் சூறாவோ குழுகுலா சூறா இந்த சூறாலாம் நம்ம ஓதும் போது அதோடைய அர்த்தங்கள் என்னன்னு எனக்கு விளங்குது. அதே மாதிரி கம்யூனிகேஷன் பாத்தீங்கன்னா, இப்ப நான் 4 வருஷம் நான் காலேஜ்ல படிச்சேன். என்னோட பிளேஸ்மெண்ட் போனதுக்கு காரணமே என்னுடைய கம்யூனிகேஷன் தான் வீக் ஆனது. இப்பயும் என்னால கொஞ்சம் பேச முடியும். அப்ப ஒரு இன்டர்வியூ போனா எப்படி பேச முடியும், என்னோட ப்ரிப்பேர் பண்ணி பேசினா என்னால கண்டிப்பா பேச முடியும். அந்த ஸ்பாட்ல பேசுறது கொஞ்சம் எனக்கு இதா இருக்கு, பேச முடியாம இருக்கு. அது இன்ஷால்லா நான் கொஞ்சம் மிரர் பிராக்டிஸ் இந்த மாதிரி நான் பிராக்டிஸ் பண்ணேன்னா கண்டிப்பா என்னால இன்ஷால்லா கண்டிப்பா கொண்டு வர முடியும். அந்த கான்பிடென்டே எனக்கு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா CCNA பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க்கிங் கோர்ஸ். நான் இப்ப காலேஜ்ல 4 வருஷம் படிச்சேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் நான் ஹேண்டில் பண்ணுவேன், அதாவது யூஸ் பண்ணுவேன். ஒரு சீலோ அதுல சாஃப்ட்வேர் வேணா ஒர்க் பண்ணிருக்கேன். ஆனா கம்ப்யூட்டருக்கு உள்ள CPU அதோடைய ஹார்ட் டிஸ்க் அதை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா CCNA நெட்வொர்க் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குங்கிறது எனக்கு இங்க தான் தெரியும். அந்த அளவுக்கு இருந்துச்சு. இங்க அப்புறம் CCNA கோர்ஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுல அடுத்து பாத்தீங்கன்னா MCATP கோர்ஸ். இந்த 2 கோர்ஸுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. CCNA பாத்தீங்கன்னா வந்த கோர்ஸ்ல பேசிக்ஸ் நான் கத்துக்கிட்டேன். IP அட்ரஸ் எப்படி ஒரு சிஸ்டமுக்கு ஃபார்ம் பண்றது, ஃபயர்வாலு, நெட்வொர்க் கனெக்ஷன் எப்படிலாம் கொடுக்கறது, அது எல்லாமே எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அடுத்து நாங்க ட்ராக் 1க்கு எங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. CCNAக்கும் MCATPக்கும் ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. அதுல நாங்க 6 பேர் இருக்கோம். அதுல 3 பேரா ஸ்பிளிட் பண்ணி நாங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம். அதுல நானும் குஷித்துங்கிற ஸ்டூடெண்ட் சேர்ந்து MCATPல 80% இந்த ப்ராஜெக்ட் நாங்க முடிச்சிட்டோம். எங்களுக்கு CCNA ப்ராஜெக்ட் தான் எனக்கு பேலன்ஸ் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா நாங்க முடிப்போம். இந்த ஸ்டெம்ல எனக்கு படிச்சது மூலமா, அதாவது நான் 4 வருஷம் படிச்சதுல என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னால எதுவுமே சூஸ் பண்ண முடியல. ஆனா இங்க இந்த ஸ்டெம்ல படிச்சது மூலமா CCNA, MCATP இதுதான் இந்த வழியில தான் போகணும், இதுதான் என்னுடைய வே அப்படிங்கிறது இங்க எனக்கு உறுதியாயிருச்சு. இந்த வாய்ப்பு கொடுத்த ஸ்டெம் அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.